ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு லவ்லி தமிழ் சேனல். ஒரு 10 நாளைக்கு மேலே ஆச்சு அப்படின்னு நினைக்கிறேன் நம்ம சேனலில் எதுவும் வீடியோ வந்து. ஸோ இது வந்து இந்த ஒரு வாரத்தில் நடந்த ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிக்கலாம்னு நினச்சேன். ஆனால் அந்த ஒரு வாரத்தில் நான் எதையுமே ஷூட் பண்ணல. ஸோ கல்ற திருநாள் அன்னைக்கு நவம்பர் 2 அன்னைக்கு நடந்த கொஞ்சம் விஷயமும், அப்புறம் ராகி இட்லி நான் வந்து இன்ஸ்டாகிராமில் போஸ்ட் பண்ணியிருந்தேன். நிறைய பேர் அந்த ரெசிபி கேட்டிருந்தீங்க. ஸோ ராகி மாவு கேழ்வரகு வச்சு இட்லி, அரிசியெல்லாம் எதுவுமே போடாமல் கேழ்வரகு இட்லி, எனக்கு அப்புறம் நான் செஞ்ச ஒரு காலிஃப்ளவர் பருப்பு கூட்டு, இந்த ரெசிபியெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணி. ஸோ அதெல்லாம் மட்டும் தான் இந்த வ்ளாகில இருக்க போது. உங்களுக்கு இது பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நவம்பர் 2 வந்து வருஷம் கல்ற திருநாள் வரும். ஸோ அன்னைக்கு வந்து காலையிலேயே எல்லாரும் எந்திரிச்சு காலையிலேயே எல்லா வேலையும் முடிச்சாச்சு. அம்மாவும், அண்ணா, அப்புறம் நாங்கள் எல்லாருமே இங்கே செஞ்சுருந்தோம். ஆத்தா வீட்டில் ஆத்தா எப்பயுமே தனியாக சாமி கும்பிடுவாங்க. பெரிய மாமா வீட்டில் அங்கே தனியாக சாமி கும்பிடுவாங்க. ஸோ எல்லாமே எடுத்து வச்சுட்டு பிரியாணி கிண்டியிருந்தாங்க. மாமா வந்து பிரியாணி செஞ்சாங்க. அம்மா வந்து சிக்கன் வந்து இது பண்ணியிருந்தாங்க. நான் வந்து தயிர் பச்சடி செஞ்சேன். நான் செஞ்சது அன்றைக்கி அது மட்டும்தான். ஸோ அதெல்லாம் பண்ணிவிட்டு இங்கே வீட்டில் சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து கல்லறைக்கு போயிட்டு வருவோம். ஸோ அதெல்லாம் தான் ஃபஸ்ட்டு உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த இலை வைக்கிறது, இதில் வைக்கிறதெல்லாம் வந்து ஒழுங்கா வைக்கிறேன். நான் கரெக்டாக இருக்கா அப்படின்லாம் எனக்கு தெரியாது. நான் எனக்கு தெரிஞ்ச மாதிரி வைக்கிறேன். ஸோ அதில் எதுவும் தப்பு இருந்துச்சுன்னா சாரி. ஸோ இங்கே கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பாட்டி வீட்டுக்கு போயிட்டு பாட்டி வீட்டில் வந்து சாப்பாடு கொடுத்துட்டு அப்படியே வந்து கல்லறைக்கு போகிறோம். நம்ம சேனலில் மாமா செஞ்ச பிரியாணியும் நான் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி அம்மா செய்கிற சிக்கன் ரெசிப்பியும் நிறைய தடவை ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அந்த ரெசிபீஸ்லாம் எதுவுமே பெருசாக எடுக்கல. அண்ட் இன்னும் லோ கார்பில் இருக்கீங்களான்னவங்களுக்கு இல்லை, நவம்பர் 1லேருந்தே வந்து ஹெல்தி டயட் அந்த மாதிரி தான் இருக்கேன். ஸோ அதை வந்து டெய்லி நான் இன்ஸ்டாகிராம்லேயும் போட்டுட்ருக்கேன். ஸோ உங்களுக்கு வேணும்னா இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ 4-5 நாளாக வந்து போடலை. ஸோ ஆத்தா வீட்டுக்கு வந்து இங்கே பிரியாணி கொடுக்கலான்னு வந்தேன். இங்கே வந்து ஆத்தா இன்னும் டென்ஷனில் இருந்தாங்க. ஏன்னா மெழுகுபத்தி எல்லாம் வரல, இன்னும் வந்து கல்றைக்கு எதுவும் ரெடி ஆகலை அப்படின்னு வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு. ஸோ இங்கே வந்து அம்மா வீட்டுக்கு, பெரியம்மா வீட்டுக்கு எல்லாம் செஞ்சுருப்பாங்க ஆத்தா வீட்டுக்கெலாம். ஸோ மீன் குழம்பு வச்சுருந்தாங்க. எப்பயுமே ரசம் இருக்கும். அப்புறம் மட்டன் குழம்பு, மட்டன் ஃப்ரை இந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது பால், அங்கே நிறையா வந்து பால் ஆத்தா வந்து தோப்புலேருந்து எடுத்துகிட்டு வந்து காய்ச்சி வச்சுருக்காங்க. இனிமேல் தான் எல்லார் வீட்டுக்கும் அது வந்து பார்சல் ஆகும். வெந்நீர் எனக்கு எது எதில் என்னென்ன இருக்குதுன்னு தெரியாமல் எல்லாத்தையும் திறந்து பார்த்துட்டு இருந்தேன். ஸோ சாதம் வந்து பானையில், அப்புறம் குக்கரில் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. இந்த சைடு வந்து இது கறி குழம்பா இல்லை அது கறி குழம்பான்னு எனக்கு தெரியல. ஸோ இதுவும் ஃபிஷ் ஃப்ரை தான். ஸோ ஆத்தாட்ட ஆக்சுவலாக நாங்கள் வந்து பிரியாணி கொடுக்கறதுக்காக போயிருந்தோம். ஸோ பிரியாணி கொடுத்துட்டு நேராக வந்து கல்லறைக்கு போயிருந்தோம். தாத்தாவோட கல்லறைக்கு தான் ஃபஸ்ட்டு போயிருந்தோம். மற்ற இடத்துலலாம் நான் வந்து ஷூட் பண்ணல. இப்போ நம்ம வந்து ராகி இட்லி பார்க்கலாம். ராகி இட்லிக்கு நான் வந்து இந்த அரிசி, அவல் இதெல்லாம் எதுவுமே போட மாட்டேன். நீங்கள் ஒன்றாவே ராகி அப்புறம் கேழ்வரகு, உளுந்து எல்லாத்தையும் ஒன்றாவே ஊற வைக்கலாம். ஆனால் நான் வந்து கேழ்வரகு ரொம்ப மண்ணும் கல்லுமா இருந்ததுனால தனித்தனியாக ஊற வைக்கிறேன். ஸோ 4 கப் கேழ்வரகுக்கு 1 கப் உளுந்து, அவ்வளவு தான் வந்து இதோட ரேஷியோ. இப்போ நீங்கள் ஒரு முழு கப் நிறைய நான் வந்து கேழ்வரகு போட்டிருக்கேன்னா 1/4 கப் வந்து உளுந்து போட்டிருக்கேன். இதில் 1 ஸ்பூன், 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் வந்து ஆட் பண்ணிக்கோங்க, அவ்வளவுதான். இது எல்லாத்தையும் நீங்கள் ஒன்றாவே தான் போட்டு அரைக்க போகிறீங்க. ஸோ உங்களோட கேழ்வரகு வந்து நல்லா க்ளீன் பண்ணியிருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே செய்யலாம். எனக்கு வந்து ஒரு மாதிரி மண்ணும் இதெல்லாம் நிறைய தூசி இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய களைய வேண்டியது இருந்ததுனால 2யும் தனித்தனியாக நான் ஊற போட்டிருந்தேன். நான் எப்பயுமே இந்த மாதிரி மில்லட்ஸில் கேழ்வரகு, திணை இதிலலாம் நான் வந்து செய்யலை. ஒரு தடவை இட்லி ஊற்றிட்டு ஒரு தடவை தோசை ஊற்றுற அளவுக்கு மட்டும்தான் அரைப்பேன். நிறைய அரைச்சி வச்சுக்க மாட்டேன். ஏன்னா வேறு வெரைட்டி நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோங்கிறதுனால. ஸோ இது 2யுமே நல்லா அலசிட்டு 2யுமே தனித்தனியாக ஊற போட்டு வச்சுருக்கேன். ஸோ இது வந்து அன்றைக்கி நைட் வரைக்கும் ஊறுனுச்சு. நான் மத்தியானமே ஊற வச்சுட்டேன். காலைல ஒரு 11 மணி போல் ஊற வச்சுட்டேன். நைட்டு ஒரு 9 மணி போல் அரைக்கிறேன். ஸோ இது மறுநாள் மத்தியானம் ஊற்றுறதுக்கு தான். இப்போ மழைக்கு வந்து உடனே புளிக்கலாம் மாட்டேங்குது. அண்ட் எப்போ நீங்கள் வந்து மிக்சியில் அரைக்கிறீங்க அப்படின்னாலும் ஐஸ் வாட்டர் ஊற்றி வரைங்க. அப்போ தான் வந்து இட்லி வரும். இல்லாட்டி தோசை மட்டும் தான் வரும். ஒரு மாதிரி சூடாகி பொங்கி போன மாதிரி ஆகிடும். ஸோ ஐஸ் வாட்டர் ஊற்றி மட்டும் அரைக்கிறதுனா தான் மிக்சியில் அரைச்சிங்கன்னா உங்களுக்கு இட்லி வந்து நல்லா வர மாதிரி இருக்கும். ஸோ நான் அதனால் ஒன்றா தான் அரைக்க போகிறோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த கேழ்வரகு, உளுந்து அதோடு சேர்த்து ஊற வச்சுருந்த வெந்தயம் எல்லாமே வந்து அரைக்கிறேன். இதில் வந்து அந்த ஐஸ் வாட்டர் ஊற்றியும் நீங்கள் மெதுவாக நல்லா வந்து அது ஃப்ளஃபி ஆகிற வரைக்கும் அரைக்கிறதுல தான் இந்த இட்லி வந்து நல்லா வரும். அரிசி போட்டால் தான் வரும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. அவல்லாம் ஊற வச்சு போடுவாங்க, அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. சப்போஸ் நீங்கள் எதனாலையாவது ஒயிட் ரைஸ் அவாய்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணி பாருங்கள். ஸோ இட்லி ரொம்ப சாஃப்டாக வரும். இதே மாதிரி தான் கம்புக்கு வந்து ஆனால் இந்த ரேஷியோ மட்டும் கொஞ்சம் மாறும். ஸோ இதெல்லாம் நான் டெய்லி என்ன சாப்பிட்றேன் அப்படிங்கிறத டெய்லி என்னோட இன்ஸ்டாகிராமில் வந்து நான் ஸ்டோரியில் போஸ்ட் பண்ணுறேன். நான் இனிமேல் வந்து அதை போஸ்ட்டாகவே போடலாம் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு எல்லாருக்குமே ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிறதுனால சப்போஸ் என்னை ஃபாலோ பண்ணணும்னு தோணுச்சுன்னா @லவ்லி தமிழ் சேனல் என்னோட ஐடி ஃபாலோ பண்ணி பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஐஸ் தண்ணி ஊற்றி ரொம்ப நேரம் அப்படியே மிக்சியை ஓட விடாதீங்க. ஒரு மாதிரி சூடாகக்கூடாது. உள்ளே சூடானதுக்கப்புறம் தான் வெளில சூடாகும். ஸோ அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அரைங்க. ஒரு மாதிரி ஃப்ளஃபி பேட்டராக வரும். நம்ம உளுந்தையும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால ஃப்ளஃபி பேட்டராக வரணும். அந்தளவுக்கு வர வச்சுருங்க. ஸோ ஒன்ஸ் இந்த அளவு வந்ததுக்கப்புறம் இதில் உப்பு போட்டு இது பண்ணி கலந்து வச்சுருங்க. இதை வந்து கரண்டியில் கலக்காதீங்க. நம்ம வந்து எதுவுமே அரிசியெல்லாம் போடல அப்படிங்கிறதுனால புளிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கையால் நல்லா ஒரு 5 நிமிஷம், 3லேருந்து 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க. அது உப்பு கரையிறதுக்காக இல்லை, அது ஃபெர்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காகவே நல்லா வந்து கலந்து விடுங்க.
இது வந்து வெயிட் லாஸ்க்கு அப்படின்னு கிடையாது. ஹெல்த்தி ஆல்டர்னேட்டிவ் அவ்வளவுதான். நீங்க நார்மலா வெயிட் மெயின்டெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்கனாலுமே, இந்த இட்லி எல்லாம் வந்து வீக்லி ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்துக்கிறது நல்லது. நான் லோ கார்ப்ல இருக்கிறப்ப நான் ரொம்ப மிஸ் பண்ண விஷயம் வந்து இந்த இட்லி, சட்னி இதெல்லாம் தான். ஸோ அதனால தான் நான் வந்து ஃபர்ஸ்ட்டு 2, 3 நாள் இந்த இட்லியா ஊத்தி சாப்பிட்டுட்டு இருந்தேன். ஸோ இத நைட்டே நான் வந்து மூடி வச்சுடுறேன். ஸோ இது மறுநாள் காலைல இன்னைக்கு வந்து காலிஃப்ளவர் பருப்பு கூட்டு பண்ணிட்டு, அதுக்கு வந்து கடல பருப்பும் கொஞ்சமா கசகசாவும் ஊற வச்சிருக்கேன். காலிஃப்ளவர் பருப்பு கூட்டு பண்ணிட்டு, இட்லி, சட்னி அதுக்கப்புறம் முட்டை வச்சுக்கலாம் அவ்வளவுதான். ஸோ டிஃபன் தான் வந்து ஆசையா இருந்துச்சு எனக்கு. லோ கார்ப்ல வந்து நம்ம காலிஃப்ளவர் ரைஸ் மாதிரிலாம் எடுத்துக்கிட்டதுனால எனக்கு ரைஸை விட இதுதான் வந்து ரொம்ப ஆசையா இருந்துச்சு. இன்னுமே காலையில வரைக்கும் கூட புடிக்கல. மத்தியானம் தான் அது வந்து நல்லா புளிச்சு வந்துச்சு. ஒரு 12 மணி போல ஊத்துனப்ப தான் நல்லா இந்த மாதிரி ஃப்ளஃபி பேட்டரா வந்துருந்துச்சு. நான் இதில வந்து இட்லி ஊத்தி ஓப்பன் பண்ணியும் காமிச்சிருப்பேன். ரொம்ப வந்து சாஃப்ட்டா இருக்கும். கேழ்வரகு மாதிரி தான் டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் வந்து நார்மல் இட்லி மாதிரி இருக்காது. கேழ்வரகு இட்லி மாரி தான் இருக்கும். பட் சாஃப்ட்டா ஃப்ளஃபியா இருக்கும். முட்டை வந்து அவிக்கி போட்டிருக்கேன். கடலப்பருப்பு ஒரு சைடு வந்து ஊற வச்சிருக்கேன். வேக வச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ரெசிபீஸ் ஆட் பண்ணட்டுமான்னு சொல்லுங்க. ரெசிபீஸ் இல்ல வந்து விளாக்ல ரெசிபீஸா இருக்கிறது போர் அடிக்குதுன்னா, நான் வந்து தனியா போட்டாலும் யாருக்கும் பிடிக்காது. அதனால என்ன பண்றதுன்னு எனக்கு தெரியல. மேபி Instagramல போடலாமா? இல்ல அழகிய தமிழ் மகள்ல தனி ரெசிபீஸான்னு எனக்கு ஒரே கன்ஃப்யூஷனா இருக்கு. ரொம்ப பெரிய ரெசிபி எல்லாம் இல்ல. எல்லாமே சாதாரண ரெசிபீஸ் தான். ஸோ இதில கொஞ்சமா எண்ணெய் ஊத்தி, கடுகு, அப்புறம் வந்து வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு வதக்கியிருக்கேன். நம்ம சும்மா பொரியலுக்கு இது பண்ணுவோம்ல, அந்த மாதிரி. இதில தேங்காய் ஒரு 1/4 தேங்காய் அளவுக்கு கொஞ்சமா சோம்பு, ஊற வச்சிருந்த கசகசா, அந்த தண்ணியே அதில ஊத்தி, நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சு எடுத்துக்கோங்க. காலிஃப்ளவரும் இந்த மாதிரி செஞ்சதில்லனா செஞ்சு பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். புளிக்குழம்புக்கு அந்த மாதிரியெல்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இன்னுமே சூப்பரா இருக்கும். தனியா சாப்பிட்றதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். மசிச்சு விட வேணாம். இந்த மாதிரி வேக வச்சே போட்டுருங்க. அது கொஞ்சம் அங்கேயும் இங்கேயுமா இருந்துச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இதில வந்து காலிஃப்ளவர், அப்புறம் வந்து நம்மளோட வேக வச்சிருந்த கடலப்பருப்பு, அப்புறம் அந்த தேங்காய், அதோட கொஞ்சம் தண்ணி எல்லாம் ஊத்திக்கிறேன். அதோட உப்பு, அதுக்கப்புறம் வந்து மஞ்சள் தூள் இது மட்டும் போட்டுக்கிறேன். அந்த பச்சை மிளகாயில இருக்கிற காரம் மட்டும் தான். இது வந்து இப்பயும் நான் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல தான் இருக்கேன். ஸோ இது வந்து மீல வந்து ஃபாஸ்ட்ட பிரேக் பண்ற மீலா இது இருக்கும். மத்தியானம் இது சாப்பிடுவேன். ஈவினிங் மோஸ்ட்லி இந்த காய்கறியும் ஏதாவது ஒரு மில்லட்ஸ் தோசை, இல்லன்னா மத்தியானம் ஏதாவது கஞ்சி வைக்கிறேன்னா, அது அப்படியே தான் வந்து சாப்பிடுறேன். ஸோ இது வந்து ஒரு ஓரத்தில வந்து மூடி போட்டு வச்சுருங்க. சட்னிக்கு கேழ்வரகு இட்லிக்கு வெங்காய சட்னி. வெங்காயம், தேங்காய், பொட்டுக்கல்ல எல்லாம் போட்டு 2ஆ மிக்ஸ் மாதிரி கதம்ப சட்னி மாதிரி இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு சட்னி பண்ணலான்னு சொல்லிட்டு அத அரைச்சிருக்கேன். ஈவினிங்கும் அது இதாயிக்கும். ஈவினிங்கும் அதுவே வச்சுக்குவேன். ஸோ இட்லி வந்து எத்தனை பேர் இந்த மாரி துணி போட்டு ஊத்துவீங்கன்னு சொல்லுங்க. இப்ப நெறைய பேர் பார்க்கையில அந்த எண்ணெய் தடவி தான் ஊத்துறாங்க. அது இதுவரைக்கும் நான் பண்ணியிருக்கேனான்னு கூட எனக்கு தெரியல. எனக்கு வந்து பாட்டி, அம்மாலாம் இந்த மாதிரி தான் ஊத்துவாங்கங்கிறதுனால, எங்க வீட்ல எப்பயுமே இதுதான் பழக்கம். இட்லி ஊத்தியே ஒரு 6, 7 மாசம் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அதுக்கப்புறம் அன்னைக்கு தான் வந்து அந்த இட்லி துணிய புதுசா கிழிச்சு நாள் கிழிச்சு வச்சிருந்து, அன்னைக்கு வந்து ஊத்துனேன். இந்த மாதிரி 6 இட்லி வரும். அதுக்கப்புறம் ஒரு 4 தோசை வரும். அந்த அளவு தான் வரும் அந்த பதம். ஏன்னா அரிசி அளவுக்கு ரொம்ப உங்களுக்கு வந்து இதாகாது. ஸோ இத மூடி நம்ம வந்து எப்பயும் இட்லி வேக வைக்கிற மாதிரி வேக வச்சு லைட்டா தண்ணி தெளிச்சு எடுத்துற வேண்டியதான். எடுக்கிறதுக்கும் வந்து ரொம்ப ஒட்டிக்கிட்டு, ரொம்ப பிஞ்சு போய் அப்படிலாம் வரவே வராது. நல்லாவே வந்துச்சு. இது ஏற்கனவே செஞ்சிருக்கேன். அதனால தான் அதே அளவு வந்து செஞ்சு பார்த்தேன். நீங்க அரிசி போடணும், அவல் போடணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வந்து கேழ்வரகு இன்னைக்கு எடுத்துக்கிறோம் அப்படின்னா, கேழ்வரகு, உளுந்து அந்த மாதிரி மட்டுமே எடுத்துக்கிற மாதிரி இருக்கலாம். வீக்லி 3 டைம்ஸ் ஆவது மில்லட்ஸ் நெறைய சேர்த்துக்கிற மாதிரி பாருங்க. நீங்க ஓவர் வெயிட்டா இருந்தீங்கன்னா, வெயிட் குறைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இல்ல நீங்க நார்மல் வெயிட்ல இருக்கீங்கன்னா, மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ பருப்பு கூட்டும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்தாலே எவ்ளோ ஃப்ளஃபியா, சாஃப்ட்டா இருக்கு அப்படின்னு தெரியும். அவ்ளோ மெத்து மெத்துன்னு இருந்துச்சு. ஐஸ் வாட்டர் ஊத்தி கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கிறது மட்டும் தான் இதுல இது. இதே நீங்க வந்து நல்லா ஸ்பீடா நம்ம நார்மலா அரைக்கிற மாதிரி அரைச்சோம்னா, இந்த மாதிரி வராது. இட்லி வந்து ஒரு மாரி சப்பக்கட்டின்னு இருக்கிற மாரி இருக்கும். நான் அதெல்லாம் செஞ்சு பார்த்துருக்கேன். ஸோ ஐஸ் வாட்டர் கொஞ்சம் கொஞ்சமா அரைக்கிறது வந்து ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ 3 இட்லி, பருப்பு கூட்டு வந்து இன்னொரு தடவையும் நான் எடுத்துக்குவேன். சட்னி, முட்டை இதுதான் அன்னைக்கு வந்து லன்ச்சா இருந்துச்சு. அண்ட் நாளே நான் வந்து பச்சை பயிறு வந்து ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறதுக்காக போட்டு வச்சிருந்தேன். இந்த பாத்திரம் வந்து நம்மளோட பச்சை மிளகாய் வைக்கிறதுக்கு, ஸ்ப்ரவுட்ஸ்க்கு இந்த மாதிரி ஹோல்ஸோட இருக்கும்ல, அது Amazonல வாங்கினது தான். நான் வேணா லிங்க் கீழ குடுக்குறேன். எல்லா சைடுமே உங்களுக்கு வந்து அந்த ஹோல்ஸோட இருக்கும். நீங்க சும்மா வந்து பச்சை பயிரோ எத ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அத அப்படியே ஊற வச்சு, அத இதில போட்டீங்கன்னா போதும். இத வந்து நாளைக்கு நம்ம சேனல்ல ஒரு 50 தடவ காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அந்த பச்சை பயிறு பணியாரம் வந்து அடுத்த நாள் செய்யலாம், இல்லாட்டி தோசை செய்யலாம் அப்படிங்கிறதுக்காக எடுத்து வச்சிருக்கேன். இது நாளைக்கு வரைக்கும் கூட ஸ்ப்ரவுட்ஸாவே இருக்கும். அதனால அப்படியே எடுத்துற போறேன். ஸோ அம்மா வந்து சாயங்காலம் வந்தாங்க. நம்ம வீட்ல வந்து ஒரு கொய்யா மரம் இருக்கு. அத வெட்டி விட்டுருந்தோம். அதுக்கப்புறம் வளர்ந்துருந்துச்சு. சும்மா உட்காந்து நம்ம வாங்கின கம்பி மத்தாப்பு, தீபாவளிக்கு வாங்கின கம்பி மத்தாப்பு வச்சு நான் கொளுத்திட்டு இருந்தேன். அம்மா அப்ப பார்த்துட்டு, "இங்க பாரு அங்க இருக்கு, இங்க இருக்குன்னு" இந்த 4 கொய்யாக்கா பறிச்சாங்க. செம டேஸ்ட்டா இருக்கும். அப்புறம் பார்த்தா இந்த மாதிரி ஒரு 6 கொய்யாக்கா கிட்ட காய்ச்சிருக்கு. 6 ஒரு பிஞ்சு விட்டுருக்கு.
அண்ட் லாஸ்ட் வீடியோவில் நான் கேட்டிருந்தேன் இந்த மாதிரி 1.5 லிட்டர் ஜார் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது பார்த்துருந்தீங்கன்னா சொல்லுங்கன்னு. மீஷோ அப்புறம் அமேசான் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நிறைய காஸ்ட்லியாக இருந்துச்சு. இது வந்து 700 சம்திங் தான் வந்துச்சு. எல்லாமே 1800 1600 அந்த மாதிரி ரேஞ்சில் இருந்துச்சு. இந்த 6 பாட்டில் வந்து 700 வந்துச்சு. அமேசானில் இருக்குது. இதோட லிங்க்கும் நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இது வந்து நானாக வாங்கினது தான். சப்போஸ் உங்களுக்கு யாருக்கும் வந்து வாங்கணும்னு இருந்துச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 1 கிலோ 1.25 கிலோ அரிசி பிடிக்கிறதுக்குலாம் ரொம்ப நல்லாயிருக்கு. நான் 1.5 கிலோலாம் இப்போ வந்து 1.25 கிலோ அந்த பாக்கெட் மாதிரி தினை சாமையெல்லாம் கொட்டுறதுக்கு வந்து ரொம்ப கரெக்டாக வந்து செட் ஆகுது. கழுவி வாஷ் பண்ணி கொட்டி வச்சுட்டேன் நான் எல்லாமே. இது ஒரு சிம்பிளான விளாக் தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெசிபீஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருக்கீங்க, இந்த சேனலில் இருக்கிற கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் டிக் பண்ணுங்கள். ஹேவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பாய்.